நிறைய பேர் லைக் 40 lakhs 50 LP எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்ன ஜாப் ரோலுக்கு ப்ரோ கிடைக்கும் ஐடியில்? எந்த ஐடி ஜாப்ல ப்ரோ ஹையஸ்ட் பெய்டு சேலரி இருக்கு அண்ட் என்ன ஜாப் ரோலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐடி ஜாப் ரோல எவ்வளவு அதிகமா பேக்கேஜ் வாங்குறாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஆல்மோஸ்ட் ஒரு 2 CR வாங்குறவங்க இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இல்ல, நமக்கு ஸ்கில் செட் இருந்தா ஃப்ரெஷர்ஸ் கூட ஒரு 10-15 lakhs வாங்கலாம் அப்படின்றாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ப்ரோ எந்த ஐடி ஜாப் ரோலுக்கு அதிகமா சேலரி வாங்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா டெவலப்மெண்ட் ரோல் தாங்க, ஐசி ரோல் தான். இப்போ என்னதான் ப்ராடக்ட் ரோல் போனோம், ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் அந்த மாதிரி இருந்தாலுமே ஐசி ரோல், அதாவது என்னன்னா டெவலப்மெண்ட் ரோல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து எப்பயுமே டாப் மோஸ்ட் சேலரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கில் செட்ல இது கூட வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி உங்களுக்கு ஏஐ தெரியுது அப்படின்னா இதை விட உங்களுக்கு கூடுதலா சேலரி கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஏஐ தான். ஸோ ஏஐல அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சேலரி கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ல யார் ஐடில அதிகமா சேலரி வாங்குறாங்க, எவ்வளவு பேக்கேஜ் வாங்குறாங்க அண்ட் என்ன ஜாப் ரோலுக்கு? இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல செலக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் ஒரு 70 lakh. ஆமா, ஜாப் ரோலுக்கு ப்ரோ செலக்ட் ஆயிருக்காரு. சீனியர் ரோல் தான், சீனியர் ரோல் தான், நேம் சொல்ல முடியாது, பட் சீனியர் ரோலுக்கு 70 lakh. இது வந்து பே. இது இல்லாம மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அவங்க ஸ்டாக் ஆப்ஷன்லாம் தருவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாம பர்சனல் வெல்பீயிங்காக பாத்தீங்கன்னா ஜிம்மு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், இது எல்லாமே டிஃபால்ட்டா வந்துடும். ஸோ இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. இது கோ பேரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, மதருங்களா ஃபாதருங்களா, அவங்க எல்லாத்துக்குமே கூடயுமே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு ரோல் கிடைக்கிறது, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட். நாங்க வந்து பெகான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல இருக்கோம். அந்த டொமைன்ல வந்து LSAன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதாவது ஹையஸ்ட் லெவல். அதுலயே அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 25க்கு மேலேயே வந்து LPA கிடைக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்? நம்ம 3 சர்டிஃபிகேட் இருக்கும். லாஸ்ட் தான் வந்து LSAன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் CSA, அப்புறம் CWSA, அப்புறம் LSA. ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் செகண்ட் லெவல் 2 years, அப்புறம் தேர்ட் லெவல் தான் வந்து ரொம்ப ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடியே கிராக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஐடின்னு இருக்கு, நான் ஐடின்னு இருக்கு. ஐடின்னு எல்லாம் நினைச்சிருவாங்க ஐடி வேலை அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நான் ஐடி டெக்னிக்கல் இருக்கு, நான் டெக்னிக்கல். டெக்னிக்கல் சைடு போனாதான் வந்து நல்ல பே ஸ்டார்டிங்ல கிடைக்காது. நான் டெக்னிக்கல்ல ஒரு 13, 18 கிடைக்குதுன்னா டெக்னிக்கல்ல ஒரு 20 கிடைக்கும். ஸ்டார்டிங்கே 20 கிடைக்கும், 15 கூட கிடைக்கலாம். ஒரு 2 years கழிச்சு, 1.5 years கழிச்சு கம்பெனி ஸ்விட்ச் ஆனாங்கன்னா டெக்னிக்கல்ல வந்து பேக்கேஜ் டோட்டலா மாறிடும். சிடிசி ஸ்ட்ரக்சரே மாறிடும், டோட்டலா மாறிடும். ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு 2.5 கிடைக்குதுன்னா அடுத்த கம்பெனி போகும்போது ஒரு 3, 3.5 அப்படிதான் ஏறும். ஆனா டெக்னிக்கல் சைடு, ஐடி சைடு வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஒரு 2 வாங்குறாங்க, ஸ்டார்டிங்ல 2 to 3 வாங்குறாங்கன்னா டைரக்டா 4 போவாங்க. 4ல இருந்து டைரக்டா 6 போயிடுவாங்க. ரெண்டா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சைடு வந்து கொஞ்சம் 2x 10 மல்டிப்ளை ஆகிட்டே போகும்னு சொல்றீங்க சேலரி. எந்த ஜாப் ரோலுக்கு சேலரி அதிகம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோ? உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்லயோ யார் ஐடியில் அதிகமான சேலரி வாங்குறாங்க, என்ன ஜாப் ரோலுக்கு வாங்குறாங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், UI UX, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், கோடிங், அவ்வளவுதான். டேட்டா சயின்ஸ் தான் ப்ரோ. எவ்வளவு பேக்கேஜ் ப்ரோ வாங்குறாங்க LPA? அரௌண்ட் 8. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்லாம் எவ்வளவு வாங்குறாங்க டேட்டா சயின்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ப்ரோ. இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னா எப்படி ஒரு 40-50 வாங்குவாங்க ப்ரோ. LPA 50 lakhs per annum வாங்குறாங்களா டேட்டா சயின்டிஸ்ட்லாம்? எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அதிக LPA ஐடி இல்லைன்னா யாரை ப்ரோ சொல்லுவீங்க? இவனே வாங்குவாங்க. எவ்வளவு ப்ரோ வாங்குறாரு பேக்கேஜ்? எவ்வளவு பேக்கேஜ் வாங்குறாரு? சும்மா ப்ரோ நாங்கள் 8 தான் வாங்கிட்டு இருக்கோம். அவர் லீவ் ஆயிட்டாரு, எங்க சீனியர் தான் அவர் 40 வாங்கினார். என்ன ஜாப் ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் டேட்டா இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டேட்டா இன்ஜினியருக்கு 40 LPA சேலரி வாங்கலாம். இல்ல இப்போ ஆர்கிடெக்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ப்ரோ? அவருக்கு டோட்டலா 12 வரும். 12 years எக்ஸ்பீரியன்ஸ். 12+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஐடில நிறைய சேலரி வாங்கலாம் போலயே. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல இருக்காரு. பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கா? ஓகே. ஸோ அதில் வந்துட்டு ஹீஸ் கெட்டிங் அரௌண்ட் 30+ lakhs per annum. 30+ LPA per annum. இன்ட்ரெஸ்டிங், சூப்பர் ப்ரோ. ஸோ அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ இருக்கு? அவருக்கும் சேம் இயர்ஸ், ஒரு 10 to 11 years எக்ஸ்பீரியன்ஸ். 10 to 11 years இருந்தா ஒரு 30-40 lakh சேலரி வாங்கலாம் போய் annum. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அது வந்து since he's into penetration testing which has a lot of demand, they are paying that much. Even I'm not getting that much salary. Yeah. டிமாண்ட் இருந்தா அந்த 40 LPA வாங்கலாம்ன்றீங்க per annum கண்டிப்பா. ஹையஸ்ட் பெய்டுனா ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 years எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கம்மியாக தான் வரும், ஒரு 6க்குள்ள தான் வரும். ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் நீங்கள் 10+10 LPA மேலே நீங்கள் போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ரோல்லாம் கொஞ்சம் ஹை பேயிங் ஜாப்ஸ் தான். ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த 3 ஜாப்ஸ் தான்.
உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் அதிகமா ஐடில சேலரி வாங்குறா அண்ட் அவர் என்ன ஜாப் ரோல் ஒர்க் பண்றாரு ப்ரோ? டெவலப்பிங் தான் ப்ரோ. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெவலப்பர். அவர் இப்போதைக்கு ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் இப்போதைக்கு ஒரு 15 LP வாங்குறாரு. டெவலப்பரா இருக்காரு உங்க ஃப்ரெண்ட். சோ அது போக வேற எந்த ஜாப் ரோலுக்குலாம் ப்ரோ நிறைய பேக்கேஜ் வாங்கலாம்? டெஸ்டிங்க்கு வாங்கலாம் ப்ரோ. அது ஒரு 6 இயர்ஸ்க்குனா ஒரு அதுவும் கைண்ட் ஆஃப் 14 to அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் தான் ப்ரோ. ஐ ப்ரிஃபர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். ஸோ நிறைய பேர் லைக் 40 lakhs 50 LP எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்ன ஜாப் ரோலுக்கு ப்ரோ கிடைக்கும் ஐடில? அதுவுமே இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரோ. அண்ட் மோஸ்ட்லி கிளவுடு தான். ஆமா, டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் கிளவுடுக்கு இருந்தா அதிக பேக்கேஜ் போகலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனா. ஸோ அவன் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகும்போது 9 LP வாங்கினான். அவன் இன்ஜினியர், நான் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட். ஸோ எங்களுக்கு கேம்பஸ் வரும்போது அதிகபட்ச LP வந்ததே வந்து 3 to 3.5 LP அந்த மாதிரி தான். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ கரெக்டாக படிங்க, கரெக்டாக படிச்சு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் அந்த படிக்கும் போதே அதை ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் மோர் பே. அவர் என்ன ஜாப் ரோல் ஒர்க் பண்றாரு உங்க ஃப்ரெண்ட்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். The ones I know are of like Google software engineer 60 to 70 varies according to the role. Okay, bro. In what job role they are getting this LPA? Software development like product. Google has its own product like Google Drive or anything. So that's what I know of. என்ன சொல்றாங்கன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இல்ல, நமக்கு ஸ்கில் செட் இருந்தா ஃப்ரெஷர்ஸ் கூட ஒரு 10-15 lakhs வாங்கலாம் அப்படின்றாங்க. இத பத்தி உங்களோட ஒபினியன் என்னங்க? பேஸ்ட் ஆன் கம்பெனி. கம்பெனியை பொறுத்து தான் ப்ரோ. எந்த கம்பெனியில் நம்ம கிராக் பண்ணி ப்ராடக்ட்ல யூஸ்வலாகவே ஹையர் பேக்கேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ அது பொறுத்து தான். எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தாலுமே ஸோ இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா லைக் பேஸ்ட் ஆன் த கம்பெனி. ஆமாம், கம்பெனி மைண்ட். ஸோ கம்பெனி ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இல்லை கம்பெனியோட ரெவென்யூ அதிகமாக இருக்குன்னா அவங்க யூஸ்வலாக கொடுப்பாங்க. இப்போ டெவாப்ஸ் வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம இது ஏஐ வந்துருச்சு. நிறைய இதுல ஏஐ வந்தனால நம்ம ஏஐ கோர்ஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்ச ரோல்னா ஹெச்ஆர் நம்ம சொல்லலாம். அவங்க எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணி சம் அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹைக் வாங்குறாங்க. ஹெச்ஆர்ல per annum எவ்வளவு பேக்கேஜ் வாங்கலாம்? மேபி 25 LPA. எந்த ஐடி ஜாப்ல ப்ரோ ஹையஸ்ட் பேட் salary இருக்கு and என்ன ஜாப் ரோலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு? அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில போனீங்க, நிறைய நாலேஜ் இருந்து நீங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க நிறைய பே வரும். நீங்க பெரிய கம்பெனில வந்தீங்கன்னா ஒரு 5 years உங்க நாலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் எடுக்கும். நீங்க ஆன் சைட் போய் அப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இமீடியட்டா பண்ணணும்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில போயிட்டு உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியாலிட்டி பண்ணணும். அதுக்கு நீங்க பொட்டன்ஷியாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணா நீங்க காலேஜ் லெவலே நல்லா படிச்சிடணும். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா இன்டெப்த் நாலேஜ் இருந்தாதான் நீங்க இங்க வந்து ப்ராக்டிக்கலா பண்ண முடியும். பட் இங்க அது இந்த மாதிரி இருக்கிறதும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஐடி ஜாப்ல நிறைய salary வாங்குறாங்க ப்ரோ? கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். எவ்வளவு ப்ரோ salary இதுக்கெல்லாம் வாங்குறாங்க? அது கம்பெனி பொறுத்து. இப்போ 15,000ல இருந்து 2 lakh வரைக்கும் கூட வாங்குறாங்க. ஃப்ரெஷர்ஸே 2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் எவ்வளவு salary வரைக்கும் வாங்கலாம் ஐடில? அது வந்து இங்க ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டர்மா ஒரே கம்பெனில இருக்கிறத விட சுவிட்ச் ஆன் ஆயிட்டே இருக்கீங்களா, லைக் நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றீங்க தான் கணக்கு. ஒரே ப்ராஜெக்ட்ல 5 வருஷம் ஒர்க் பண்ண 6 வருஷம் ஒர்க் பண்றன்றது கிரெடிட் மாதிரி இல்ல. நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றீங்க, அதுல எவ்வளவு டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து எவ்வளவு நாலேஜ் கேதர் பண்றீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்களா ப்ரோ சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் இன்ஜினியர், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ஹையஸ்ட் பேட் salary இவ்வளவு salary வாங்குறாங்க இந்த ஜாப் ரோல் ஒர்க் பண்றாங்க? சென்னையிலேயே 4 lakhs per month எல்லாம் வாங்குறாங்க. 4 to 5 lakhs per month. என்ன ஜாப் ரோல் ப்ரோ? கிளவுட் இன்ஜினியர்ஸ், கிளவுட் ஆர்கிடெக்ட் வந்து 4 to 5 lakhs per month சென்னையிலேயே வாங்க. ஹார்பியாக தான் நான் சொல்லுவேன். போய் பார்த்துன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து 6 கிட்ட வரும். ஸோ என்னென்னா படிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் படிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலரி ஃப்ரெஷர்ஸே வாங்கினாங்க. நானுமே அதில் தான் இருக்கேன். ஸோ இப்போ ஒரு 10 years ஆயிடுச்சு. நல்ல என்ன மேம் சொன்னீங்க? RPA-வா? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா? ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஆட்டோமேஷன் எனிவேர் இருக்குது, யூஐ பாத் இருக்குது, ப்ளூ ப்ரிசம் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்து கண்டிப்பாக ஸ்கோப் வெளியில் அதிகமாக இருக்குது. யூஐ பாத்துன்ட்டு இருந்தாலே ஜாப் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஜாவா தான் படிக்கிறோம், பைத்தன் அப்படி ஒன்றுமே தேவை கிடையாது. இது படித்தாலே போதும். அது வந்து எல்லாமே சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது படிக்கலாம். RPA படிக்கலாம்னு சொல்றீங்க பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு ஜாவா பைத்தான் எதுவுமே தேவையில்லையா? எதுவுமே தேவை கிடையாது. கோடிங்கே தேவையில்ல, டோட்டலா வேற கான்செப்ட். கான்செப்டே வந்து வேற, வெறும் ஆட்டோமேஷன் தான் பண்ண போறீங்க, டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடி ஜாப்ஸ்ல லைக் எவ்வளவு அதிகமா salary வாங்குறாங்க அண்ட் யார் வாங்குறாங்க? ஏஐல இருக்கவங்க தான் வாங்குறாங்க. அதோட பேசிக்ஸ் வந்து இந்த RPA தான். ஹையஸ்ட் சேலரினா? ஹையஸ்ட் சேலரி வந்து டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி அவங்க வாங்குறாங்க. பட் அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்க சீக்கிரமா ஜாப் சேரணும் வித் ஒரு டீசென்ட் சேலரினா இது கண்டிப்பா எடுக்கலாம். எவ்வளவு மேம் வாங்குறாங்க டேட்டா சயின்டிஸ்ட்லாம்? LPA எவ்வளவு வாங்குறாங்க? சயின்டிஸ்ட்லாம் அவங்க ஸ்டார்டிங்கே 12-13 கிட்ட வாங்குவாங்க. நல்ல கம்பெனிஸ்ல 12-13 கிட்ட வாங்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் மேம் டேட்டா சயின்டிஸ்ட்ல? அதாவது அவங்க அப் டு 40 மேல கூட போவாங்க.
டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான். டேட்டா கிரன்ச்சிங், ஏஐ இதுதான் இப்போ ஓடுது. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நான் டெக்னிக்கலாக இருக்கிறீங்கன்னா டிசைனிங்கில் பார்க்கலாம். யூஐ யூஎக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக எடுத்தோடனே அதுவும் கிடைக்காது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விச் வெர்டிகல் யூ ஒர்க், எந்த மாதிரி பிசினஸ் லைன்ல போறீங்களோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐடி ஜாப்ல எவ்வளவு அதிகமா பேக்கேஜ் வாங்குறாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சார்? டேட்டா சயின்ஸ்ல வாங்குறவங்களா இருக்காங்க. ஹெட்டா இருக்கிறவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 CR வாங்குறவங்க இருக்காங்க. per annum 2 CR மந்த்லி ஈஸிலி அரௌண்ட் 8 lakhs 9 lakhs ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டே வாங்குறாங்க. டேட்டா சயின்டிஸ்ட்க்கு தான் நிறைய ஹையஸ்ட் பெய்டு. ஏஐ அது நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வருஷம் சார் இருக்கும் அவங்களுக்கு? இப்போ 2 CR வாங்குறாங்க. 15 20 யாரும் வந்து இந்த பாக்குற ஹெட்டுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வரல. ஒரே கம்பெனில 10 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றவங்க தான் இருக்காங்க. கம்பெனியை ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட் growth. அண்ட் இன் டுடே the mid-40s ஆர் சீனியர் மேனேஜ்மெண்ட், மிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப டஃப். But if you have a patient and if you are really working in an organization, you will definitely get uplifted. It depends upon your managers end of the day. 2 CR per annumங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய பேக்கேஜ் இல்ல சார். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி. கண்டிப்பா உங்களுக்கு 2 CR கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இல்ல. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த வெரி ரேர், the 1% club. இந்த 2 CRன்றது எல்லாருக்கும் இப்ப பாக்குற இந்த சுத்தி ஐடி கவர்ல எல்லாருக்கும் அந்த ஹெட்டுக்கு கிடைக்கணும் இல்ல. It depends upon the profile and the team size and the business you bring in. அவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லை. சில டைம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஹெட்டு கிடைக்கும், ஒரு டெலிவரி ஹெட்டுக்கு அவ்வளோ தூரம் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த செனாரியோ பேஸ்ட் எல்லாமே. இப்போ பேசிக்காக நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் தான் போயிட்டு இருக்கு ப்ரோ உங்களுக்கு. இப்போ வந்து தனியாக ஃபர்ஸ்ட் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இருந்துச்சு. இப்போ பேசிக்காக எல்லாமே ஃபுல் ஸ்டாக்காக மாறிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து முன்னாடி 2 பேருக்கு பே பண்ணுறதுக்கு இப்போ ஒரே ஆள் 2மே பண்ணுறாங்க. லைக் ஆப் வந்து இப்போ ஒரு வெப்பை வந்து டெவலப்பும் பண்ணுறாங்க, அதை வந்து ஃபுல்லாமே லைக் மேனேஜும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் இருக்கும். ஸோ 2மே பண்ணுறவங்களுக்கு இப்போ ஹை பே இருக்குது. எவ்வளோ பே ப்ரோ வாங்குறாங்க? ஆவரேஜ் சேலரி வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷராக வராங்கன்னா ஒரு எப்படி சொல் 5 to 7 LPA ஆவரேஜ். வெரி சென்சிபிள் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த டைம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.